they may bear sons and daughters, and that you may be increased there and not diminished. வலது கை மேல உயர்த்துங்க. துன்பத்தில் இருக்கீங்க, சிறையிருப்பில் இருக்கீங்க, வேதனையில் இருக்கீங்க, ஆனா நீ குறுக கூடாது, நீ பெருகணும்ன்றா. ஏன் கையா இருக்கிட்ட இன்னொரு வாட்டி, துன்பத்தில் இருக்கும் போது உங்க எண்ணத்தை மாற்றுங்க. ஐயோ முடிஞ்சிச்சுங்க, அவ்வளவுதாங்க, அப்படியெல்லாம் நீ பாட்டு பாடாதீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சோகத்தின் பாட்டை பாடாத. கர்த்தர் சொல்ல, சிறையிருப்புல தானே இருக்க, வீடை கட்டு, நிலத்தை நாட்டு, கல்யாணத்தை நடத்து, குடும்பத்தை கட்டு, பிள்ளைகள் பிறக்கட்டும், ஜெயமாயிரு, புசித்த நலமாயிரு. நீ இன்க்ரீஸ் ஆவணுமே தவிர டிமினிஷ் ஆகாத. பக்க சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்க குடும்பம் சுருங்கி போயிடாதுங்க. நீ சுருங்கனா சத்ரு நினைக்கிறான், நீங்க அது நடுவுல விரிவாக்கத்தையே காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் வாழுகிற விசுவாசிங்கள்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒன்றும் ஆவடி நமக்கு நித்திய வீடு கிடையாது, பட்டாபிராமம் கிடையாது, இது நமக்கு பெர்மனன்ட் கிடையாது. இது நம்ம ஆமென் பாபிலோன் வழியாக திரும்ப நவ எருசலேமுக்கு போகிறோம் நம்ம. ஆமென். சீக்கிரம் இயேசு வரப்போறார். வரீங்களாங்க? அங்கதான் நம்முடைய முடிவு. நவ எருசலேம் தான் முடிவு. ஆனா அங்க போற இந்த வழியில, இந்த சிறையிருப்பின் காலங்களில், இந்த கஷ்ட காலங்களில், பாபிலோன் வழியா போகும்போதும் நீங்க வீடுகளை கட்டுங்கள். அது மாதிரி ஆண்டவர் வருவார் நம்புறீங்க? இப்படி சொல்லட்டுமாங்க, அவர் நாளைக்கே வந்தாலும் நான் போறேன், ஆனா இன்னைக்கும் சோம்பேறியா இருக்க மாட்டேன், நான் கட்ட வேண்டியதை கட்டுவேன்னு இருக்கீங்களா? 7ஆம் வசனத்தில் இப்படி சொன்னாரு, and seek the peace of the city. Amen. and seek the peace of the city. அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்தை என்ன செய்யுங்கள்? எத்தனை பேர் நம்முடைய தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிப்பீர்கள்? நீங்க பல உபத்திரவங்களை தேசத்தில் காணும் போதும் நீங்க தங்கி இருக்கிற உங்கள் தேசத்தினுடைய சமாதானத்துக்காய் ஜெபிங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துறங்க. உங்க கம்யூனிட்டிக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க பிரயோஜனமா இருக்கணுங்க. ஆவடியை நீங்க எஃபெக்ட் பண்ணணுங்க. சென்னையை நீங்கள்லாம் ஒரு தாக்கம் ஏற்படுத்தணுங்க. நம்ம சபையில் இருக்கிற இந்த குழந்தைங்கள்லாம் எழுந்து ஒரு நாள் செய்ய போகிற செயல்கள் இந்த கம்யூனிட்டியை பெரிய ஒரு தாக்கத்தில் கொண்டு வரணும். சிலர் உற்சாகப்படுத்துறேன், சோம்பேறியா இருக்காத, வேலைக்கு போ. ஆமீன். குறைய தொடங்குது. வீட்டில் நல்லா போத்திக்கிட்டு தூங்காத, சர்ச்சுக்கு போ, வேலைக்கு போ, நல்ல கனவை பெற்றுக்கொள். சின்ன வயதிலேயே, இளைய வயதிலேயே செல்வத்தை சம்பாதித்து உங்க அம்மா அப்பா சாதிக்காததெல்லாம் எழுந்து நீங்க சாதியுங்கள். 23வது வயசுல வீடை கட்டி முடி. சும்மா சீக்கிரமா தொடங்குங்க. சீக்கிரத்துல வயசாயிடும். இப்பெல்லாம் இருக்கீங்களாங்க? எல்கேஜிக்கு இப்பதான் போன ஞாபகம், அதுக்குள்ள 50-60க்கு போயிட்டு இருக்கோம். சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்படியே யோசித்து கவுந்து உருண்டு பெரண்டெல்லாம் வராத வாலிபர்களே, 23-25 வயசுல நல்ல சோம்பேறி இல்லாம வேலை செஞ்சு சம்பாரிச்சு வீடை கட்டி கல்யாணம் பண்ணி பிள்ளையை பெற்று தேவராஜ்யத்தை கட்டி சுவிசேஷ ஸ்தானாதிபதி. சிறையிருப்புல கர்த்தர் சொன்னாருங்க, யூ மஸ்ட் பி ஆக்டிவ் அப்படின்னாரு. நீங்க செய்யணும். ஆமென். Build the cities, build businesses, build the churches, build the gospel. Amen. இந்த நகரத்தில் இருக்கிற எல்லா ஆலோசனை கூட்டங்களும் நம்முடைய சபை மக்கள் அந்த போர்டு மீட்டிங்ல அமருவார்களாக. எல்லாரும் சொல்லணும், கிறிஸ்தவங்க பாரு எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்ற நாள் நம்ம நகரியத்தில் வருவதாக. ஹல்லேலூயா.